இப்ப ஏன் நீ அழுதுட்டு இருக்க? சதி ப்ளீஸ், இப்ப எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க சொல்லு. தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னால அழாம என்ன பண்ண முடியும்? இத பாரு, இப்ப நீ அழுதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா அழாம இருக்க முடியல. நான் ஒரு முட்டாள் திவாகர், நான் ஒரு முட்டாள். அடுத்தடுத்து பைத்தியகாரத்தனமா பண்ணிட்டேன். நடந்தது எல்லாமே என் தப்புதான். I'm sorry Divakar. I'm extremely sorry. It's too late, Shakti. It's too late. இத பாரு, மன்னிப்பு, அழுக, சரி தப்பு, இது எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அர்த்தம் இருக்கும். இப்ப நம்ம இருக்க சூழ்நிலையில இந்த வார்த்தைக்கு அர்த்தம் இல்லை சக்தி. சக்தி, ட்ரை டு ஃபேஸ் த ஃபேக்ட். ஏதாவது புரிஞ்சுட்டு பேசு. நான் போன் வைக்கிறேன். திவா, ப்ளீஸ் திவா, என் மேல இருக்க கோதை காமிக்கிறதுக்கு இது சரியான நேரம் இல்ல. இது கோவம் இல்லை சக்தி, என்னோட இயலாம, ஒண்ணுமே முடியாம ஒரு கையால் ஆகுதவனா என்னால நீ அழுதல கேட்டுட்டு இருக்க முடியாது. நான் போன வைக்கிற சக்தி. எனக்கு இப்போ கூட பேசணும் தேவா. அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா நினைச்சாவது என்கிட்ட பேசு. ஒரு ஃப்ரெண்டு நினைச்சு பேசுறதா? அது முடியாது சக்தி. இத பாரு, ஒரு நல்ல ஃப்ரெண்டு லவ்வர் அமர்னா அது கொடுப்புன. ஆனா ஒரு லவ்வர் ஃப்ரெண்ட் அமர்னா அது கொடுமை. சக்தி, அது அது நம்ம ரெண்டு பேருக்குமே வேதனையா இருக்கும். விடிஞ்ச உனக்கு கல்யாணம். இந்த நேரத்தில் நீ என்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. இல்ல, நீ என்ன மன்னிக்க தயாரா இல்ல, அப்படிதானே? பழச மறக்காம நீ இன்னும் என் மேல கோவமா இருக்க. திவா பாரு, 1000 தடவை கூட நான் உங்ககிட்ட சாரி கேக்குறேன். எத்தனை நாள் அழுதுக்க தெரியுமா? எத்தனை தடவை போன் ட்ரை பண்ணிருக்க தெரியுமா? இவ்வளவு நோங்கி போயிருக்க தேவா. கல்யாணம் நிக்கணும், எல்லா கடவுளையும் பெற்றிட்டு இருக்க. நானே பூபதி கூட ஒரு முட்டை கடுதாசி போட்டேன். நீதான் பூபதிக்கு முட்டை கடுதாசி போட்ட? ஆமா, நம்ம போட்டோஸ்ல எடுத்து வச்சது அதெல்லாம் அவனுக்கு எதுவுமே சரியா வரல. சரி விடு, இப்ப நீ எங்க இருக்க? நான் அது அந்த மொட்டை கடுதாசிக்கு அது ஏதாவது ரியாக்ஷன் இருக்கும்னு நினைச்சேன். அந்த பூபதி திடீர்னு பெருந்தன்மையான ஆளா மாறிட்டா. எல்லாம் துரதிருஷ்டம். சரி,
எதுக்கு நம்ம தேவையில்லாம பேசிட்டு இருக்கோம்? ரிசப்ஷன் முடிஞ்சிருக்குல்ல, இதுக்கு மேல நம்ம பேச வேண்டாம். நான் போன பேக் போன்ல சார்ஜ் போயிடுச்சுடா. திடீர்னு ஃபுல்லா சார்ஜ் போயிடுச்சுடா. டேய் யாராவது சார்ஜ் பண்ணி கொடுறா ப்ளீஸ்டா. எதுக்கு? நீ தான் அந்த பொண்ணை ஃபோனை வைக்க சொன்னல, அப்புறம் என்ன விடு. டேய் திடீர்னு அந்த பொண்ணு ஞானோதயம் வந்தா நம்ம என்னடா பண்ண முடியும்? மூட்டல் மாதிரி பேசிட்டு இருக்கறா. நான் ஏதோ கோவமா பேச நினைச்சு அவ தப்பான முடிவு எடுத்துற போறடா. டேய் ப்ளீஸ். என்னடா உளறற? டேய் நான் எப்படி அவகிட்ட பேசி ஆகணும்டா. அவளை கன்வின்ஸ் பண்ணுடா. நான் ஏதோ கோவமா பேச நினைச்சவ. டேய் ப்ளீஸ் போய் சார்ஜ் பண்ணி எடுத்துடா ப்ளீஸ்டா. டேய் போடா. This number is currently switched off. Please try again later. This number is currently switched off. Please try again later. சக்தி கதவு தர. சக்தி சக்தி கதவை திறக்க இவ்வளோ நேரமா? இந்த ஸ்வீட் ஆர்டர் பண்ணது இன்னும் வரல. சார்ஜ் போட்டு வச்சு எதுக்கு கழட்டுற? நான் அந்த பக்கம் போய் சார்ஜ் போட்டுக்கிறேன். என்னடா பண்ணிட்டியா? ரிசப்ஷன்ல ஒருத்தர்கிட்ட வாங்கி பேட்டரி மாத்தி போட்டிருக்கேன். சீக்கிரம் பெஸ்ட் ஒரு கொடுக்கணும்.
ஹலோ யாருங்க? ஹலோ பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? என்னடாச்சு? தெரியலடா, எந்த நம்பர்ல பேசுறேன்னு தெரியல. யாரும் ஆம்பளை எடுக்கிறாங்க. உங்க அப்பா உங்க ஊரு ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் எல்லாம் போட்டு ரிசப்ஷனையும் அசத்திட்டாருப்பா. சொல்லப்போனா இந்த பீடா கூட சூப்பரா இருக்கு பாரு. என் நாக்கு எப்படி சேர்ந்துருக்கு. எங்க ஊர் சைடுல எல்லாம் விருந்து விசேஷம்னா வரவங்களோட திருப்தி தான் முக்கியமா நினைப்பாங்க. அப்பா பாரு, மெட்ராஸ்க்கு வந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு, இன்னும் அந்த அடிப்படை குணம் மாறவே இல்ல. எல்லா விஷயத்திலயும் மாறாம இருக்கிறதானே சிக்கலு. ஏன்டா கதவு திறகுற? ஏய், ரூம் பூரா போயா இருக்குதுல, வெளில போவானாமா? ஊதி ஊதி தள்ளினே இருக்கிறீங்களடா, கண்ணெல்லாம் எரியுது. போடு போடு, சரக்க போடு. பாத்தியா, மாப்பிள்ளையும் ஃப்ரெண்ட்ஸும் மிதந்துட்டு இருக்காங்க. தண்ணியில சாப்பிட்டுட்டு இருக்காரு. பார்த்தா தெரியல, தேவலோகத்துல இருந்து புகை வர மாதிரி வந்துட்டு இருக்கு. டேய் பூபதி, அந்த திவாகர் இருக்கிறான்ல, கிட்டத்தட்ட செத்தே போயிருப்பான்னு நினைச்ச மாமே. பின்ன அடின்னா சும்மாவா? அதுல பூபதி மெச்ச மிதி இருக்க, யானை மிதி, குதிரை மிதி. என்னடா சொல்ற மாப்ள? நீ கல்யாணம் முடிஞ்சு நீ ஹனிமூன் போயிட்டு வந்தாலும் அவன் ஆஸ்திரி விட்டு வெளில வரவே மாட்டான்டா. என்னடா, அவங்க 2 பேருக்கும் லவ் இருந்திருக்கலாம். அவனை பிடிக்காம தானே சக்தி என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்ச. அப்புறம் எதுக்கு அவன் மொட்டை கடிதாசிலாம் போடுறான்? ராஸ்கல், செத்துருப்பான்னு நினைச்சேன், அவனை மிஸ் ஆயிட்டான். சரக்குற கேட்டுற. அனிதா, என்ன என்ன இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க? எவ்வளவு தைரியம்! பூபதி ரொம்ப மோசமான ஆளா இருப்பான் போல இருக்கு. கொலையில இவ்வளவு சாதாரணமா பேசுறான். பெரிய ரவுடியா இருப்பான் போல இருக்கு. அந்த மொட்டை கடுதாசி அப்படி இப்படின்னு ஏதோ பேசிக்கிறாங்களே. எனக்கு அதான் புரியல. திவாகர் நான் பெங்களூர் போறேன்னு தான் சொன்னா, போய் ஃபோன் பண்றேன்னு சொன்னா, ஆனா இது வரைக்கும் ஃபோன் வரல. என்னமோ அதை நினைச்சாதான் பயமா இருக்கு. ஐ ஃபீல் சம்திங் சீரியஸ்லி இஸ் ராங். இன்ஃபேக்ட் கல்யாண டயத்தை நாங்கள் இருக்கக்கூடாது, அதனால தான் பெங்களூர் போறேன் அப்படி இப்படின்னு ஏதோ சொன்னா. அவன் இதுக்கு மொட்டை கதாசி போடணும். அனிதா, அன்னைக்கு ஒரு நாள் அவங்க அப்பா வீட்டுக்கு வந்து திவாகரை காணோம்னு சொன்னாங்க. என்ன? அவன் அம்மாவா? எதுக்கு நீ கிட்ட பேசு பேசு. ஹலோ ஹலோ அனிதா, நான் திவாகர் பேசுறேன். அனிதா, திவாகர், நீ எங்க இருக்க? உனக்கு என்னாச்சு? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சக்தி எங்க இருக்கா? இப்ப அவ என்கிட்ட பேசினா. என்னது, சக்தியா? என்ன பேசினா? அவளுக்கு என்னாச்சு? சக்தி இப்ப என்கிட்ட போன்ல பேசினா, ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினா. நான் அவளை என்கரேஜ் பண்ண வேண்டாமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ற மாதிரி பேசிட்டேன். நான் ஏதோ கோவமா பேசுறேன்னு நினைச்சிட்டா. பேச பேச போன்ல சார்ஜ் இல்லாம கட் ஆயிடுச்சு. இப்போ நான் வேணுட்டே கட் பண்ணேன்னு நினைச்சிருப்பா. ஏதோ முட்டாள்தனமா பண்ணி தொலைய போறா. கொஞ்சம் பாரு எங்க இருக்கான்னு. அத நீ அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதானே? ஐயோ, நான் உடனே ஃபோன் பண்ண. அவ எந்த நம்பர்ல ஃபோன் பண்ண தெரியல. வேற யாரும் ஃபோன் எடுக்கிறாங்க. அவங்க கிட்ட சொன்னா ஏதோ பிரச்சனை ஆயிடும் சொல்லி தான் நான் போனை கட் பண்ணிட்டேன். சரி சரி, நான் போறேன், நான் போய் பேசுறேன். என்ன சொல்றாரு? சக்தி திவாகருக்கு ஃபோன் பண்ணி ஏதோ ஃபீல் பண்ணிலாம் பேசினாளா? ஃபோன் கட் ஆயிடுச்சா? அதனால பைத்தியக்கிறதுல நான் பண்ணிட்டு போறேன். திவாகர் பயப்படுவா. நீ வா முதல்ல, சீக்கிரம் வா. கீர்த்தனா, நீ சக்தி ரூம்ல இல்லாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இவ்வளவு நேரம் தாம்பளை போய் போட்டுட்டு இருந்தோம். இப்ப தாத்தா பாட்டி ரூம்ல போய் தூங்க போறேன். சரி போ. வா வா. Da